அப்புறம் இந்த வெஜிடேரியன் சொல்லும் போது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஹார்வர்ட்ல ஒரு ஸ்டடி வரப்போகுது, இன்னும் 2 மாசம் ஆகும். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்தது, அதுக்கே நிறைய பிரச்சனைகள் வந்தது. அவங்க எல்லா ஆராய்ச்சியாளர்களும் கூடி கடைசியா ஒத்துக்கிட்டாங்க 2024 வெஜிடேரியன் ஃபுட் இஸ் த பெஸ்ட் ஃபுட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் ஸ்பேன் அண்ட் லைஃப் ஸ்பேன். அதுக்கு இப்பொழுது நான் என்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். அது வந்து உங்ககிட்ட அதை வந்து ஒரு வியாபார வடிவிலே கொண்டு வந்து இங்கே இருக்கும் மக்களோடு சேர்ந்து அந்த வியாபாரம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஃபேஷன் ஃபியூஷன் ஃபுட் அண்ட் ஃபிட்னஸ். இந்த ஃபிட்னஸ்ன்னு வரும்போது அந்த டாபிக் உள்ள அப்படியே கொஞ்சம் நம்ம டீவியேட் ஆகி போனாலும் பரவாயில்லன்னு தான் தோணுது. ஃபிட்னஸ் ஈக்குவல் டு வெல்னஸா இல்ல ரெண்டும் டிஃபரெண்டா? ஃபிட்னஸ் இஸ் a part of wellness, it's a subset of wellness. அதாவது நீ சவுத் இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டு இருப்ப, கூட்டு பொரியல் எல்லாமே ஒரு சவுத் இந்தியன் சாப்பாட்டுடைய அங்கம். அதுவே முழு சாப்பாடு ஆயிடாது இல்ல. இப்போ உன்னை என் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுட்டு கேரட் பொரியல் வரைக்கும் கூப்பிட்டாக்கா உனக்கு சாப்பாடு போட்டேன்னு அர்த்தமா? நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் பொரியல் வந்து ஒரு சாப்பாட்டினுடைய அம்சம், அதுல சாம்பார் இருக்கணும், அப்புறம் சாம்பார், ரசம், தயிர், அப்பளம் எல்லாம் இருக்கணும். இந்த சவுத் இந்தியன் சாப்பாடுல ஒரு பெரிய விசேஷம் இருக்கு, எதுவுமே ஒண்ணு மட்டும் நல்லா இருக்கணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே மீடியாக்கு ஆகலாம். சாப்பாடு நல்லா இருக்குன்றீங்க, ஆனா ஒண்ணு மட்டும் தப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்க, மீதி எல்லாம் போக மாட்டீங்க. அந்த கூட்டு மட்டும் நல்லா இல்லை, சாம்பார் மட்டும் நல்லா இல்லைன்னு குறை சொல்வீங்க. அதனால தான் இந்த உதாரணத்தை கொடுத்தேன். ஸோ வெல்னஸ்ன்றது வேற, ஃபிட்னஸ்ன்றது பார்ட் ஆஃப் ஃபிட்னஸ். நீங்க எப்படி நினைச்சுக்கீங்க, டெய்லி நீங்கள் உயிர் வாழ்வதற்காக கொடுக்க வேண்டிய செலவு செய்ய வேண்டிய நேரம் அது. இப்போ நீங்க காலையில் இங்கேருந்து பாண்டிச்சேரி போறீங்க, அங்கங்க டோல் இருக்கு, அதுக்கு டோல் ஃபீ வாங்குறீங்கல்ல, கொடுக்குறீங்கல்ல, அது எதுக்கு? உங்க கார் அந்த ரோடின் மேல் ஓடுவதற்கு. நீங்கள் உயிர் வாழ்வதற்கு என்று கொடுக்கிற ஃபீஸு 30 நிமிஷம் நடக்குது, அது நீங்க ஃபீஸை கொடுக்கறது இல்லை, அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, அதனால நீங்க சிக்காயிருங்க, அப்புறம் ஃபீஸை கொடுக்குறீங்க. ஆனால் பெண்ணானவள் கணவனுக்கும் உதவி செய்கிறாள், அவளை பெற்ற தாய்க்கும் உதவி செய்கிறாள், தகப்பனுக்கு உதவி செய்கிறாள், மகன்களுக்கு உதவி செய்கிறாள். ஆனால் அவள் செய்கின்ற ஒரே தவறு, அவளுக்கு அவள் உதவி செய்வதில்லை. ஸோ இந்த மாறுபட்ட காலகட்டத்திலே இருக்கும் நான் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய வகையிலே ஃபேஷன், ஃபுட்னா நான் வந்து இட்லி தோசையை சொல்லலை, உடனே எனக்கு கமெண்ட்ஸ்ல எழுதிடாதீங்க. ஃபியூஷன் ஃபுட்டு, அப்ப பார்த்தா நான் வெஜிடேரியன் சொல்ல, புது வகையான பிரியாணியை சொல்லல, ஓகே, ஜப்பனீஸ் பம்கின், ஓகே, பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஆரஞ்ச் ஸ்வீட் பொட்டேட்டோ, பட்டர்நட் ஸ்குவாஷு, பேபி ஸ்பினாச்சு, இது மாதிரி பல வகையான காய்கறிகளை அவள் வாங்குவதில்லை. வாங்காததுக்கு என்ன காரணம்னா சமைக்க தெரியாது. அப்கோர்ஸ் விலையெல்லாம் 300 ரூபா 400 ரூபான்னு இருக்கு, அதை விலையெல்லாம் குறைச்சிடுவோம். ஸோ தற்போது எல்லா நாடுகளிலும் என்னென்ன காய்கறிகள் கிடைக்கும், அந்த காய்கறிகளை கொண்டு இந்தியாவிலே எப்படி உருவாக்குவோம் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.